or chanting Om. Initially, take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Another deep breath. Om. Another deep breath. Om. Om. Slowly, gradually, open your eyes. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க திருவள்ளுவர் பயணிக்கலாம். போன வாரம் நம்ம துறவு துறவரவியல்ல 9 அதிகாரங்கள், மொத்தம் 13 அதிகாரங்கள். அதுல 9 அதிகாரங்கள் வந்து விரதம். எல்லாத்தையும் திறந்துட்டான்ட்டு நம்ம ஒரு காவி உடை கட்டிட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். அதற்கான சில விதிமுறைகள் இருக்கு. இட் cannot happen overnight. எந்த ஒரு மாற்றமுமே திடீர்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதுக்காகத்தான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக நமக்கு இடப்பட்ட அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை நாம் கடைபிடிக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அதை கடைபிடிக்கணும். போக போக என்ன ஆகுது, ஆனா இவ்வளவுதானா இவ்வளவுதானா. முதல்ல அருளுடைமை, கருணை இருக்கணும், அன்புதான், அன்கண்டிஷனல் லவ், அதுதான் கடவுள். அதுதான் முக்கியத்துவம் தர்றாங்க. அந்த அன்பைங்கிற நீ டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். இது வரைக்கும் கோபதாபங்கள் இருமை நிலைகள் இருந்துட்டே இருந்தது, தப்பு இல்லை. ஏன்னா இல்லறவியல்ல அது தவிர்க்க முடியாது. ஆனா இப்ப துறவரவியல்ல வந்ததுக்கு அப்புறமா நாம அதை கொஞ்சம் டைட்டன் அப் பண்ணணும். அருளுடைமை. அப்புறம் என்ன, இந்த உணவு உண்றதுல இந்த உடலை கூட நாம அதுக்காக பதப்படுத்தணும், பதனப்படுத்தணும். புலால் மறுத்தல், தவம், நான் யார், கூட ஒழுக்கம். நமக்கு ஒத்து வரலையா அவங்களோட வெறுக்காதீங்க, வணக்கம் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு விலகிக்கும். அப்புறம் கல்லாமை, ஏற்கனவே பார்த்துட்டோம், இப்ப இன்னும் அந்த ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கடைசியா கொண்டு. இதுல வந்த பிறமே ஒரு நல்ல அழகாக பட்டை திட்டப்பட்ட வைரமாக நம்ம மாறிட்டே வரும். அதுக்கும் மேற்கொண்டு அதனுடைய மதிப்பு உயர்வதற்கு இதை வச்சுக்கிட்டு இந்த அற்புதமான ஒரு உடல் மனம் எனக்கு வாய்க்கப்பெற்றது, மேற்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும். அப்போ எந்த விதத்துல, எந்த கோணத்துல, எந்த வகையில பார்த்தாலும் இந்த இருமை நிலைங்கிறது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு விட்டில் பூச்சி போல, ஒரு வானவில் போல. நீங்க எவ்வளவுதான் சந்தோஷம் இருக்கணும் நினைங்க, ஒரு சின்ன ஒரு 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 பெரிய ஒரு அண்டா பால்ல இதுக்குள்ளேயோண்டு தயிரோ மோர வேண்டுமா. எந்த விதத்துல எடுத்துக்கோங்க, வாழ்க்கையில நீங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து இல்ல வீட்டுல இருந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கின்ற நிலை இருக்கவே இருக்காது. என்ன, இது இருமை நிலை, டியூவாலிட்டி. அரங்கோ அந்தராத்மா, நர்த்தக ஆத்மா. மறக்க முடியாத 2 பொன்னான சூத்திரங்கள் சிவசூத்திரம். நர்த்தக ஆத்மா, எத்தனையோ உறவு முறைகள், எத்தனையோ நமக்கு வாய்க்கப்பெற்ற உறவுகள், பொருள்கள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்மளை ஏறி மிதிக்குதுங்க. ஒண்ணு சொல்லுது, இந்த அரங்கத்துல இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுது, இன்னொன்னு ஒண்ணு தண்டம், இது ஒண்ணுமே சரியில்லை, மேடையே சரியில்லை, இதை மொத்தம் சுத்தம் பண்ணாது, விதவிதமா கமெண்ட் பண்றாங்க. அரங்கோ அந்தராத்மா, நீங்க ஒரு அரங்கமா மாறிடுறீங்க. உங்களுடைய சுற்றியுள்ள மக்கள், உங்களுடைய சுற்றியுள்ள பொருள்கள், அது உங்களுடைய சுற்றியுள்ள சமய சந்தர்ப்பங்கள் உங்களை நிம்மதி அறிக்கை எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆடல் அரங்கமாக மாறிட்டீங்க. அதை தவிர்க்க முடியாது.
கணவன் ஒரு டான்சர்னா, மாமியார் ஒரு டான்சர்னா, சக தொழிலாளிகள் கலீக்ஸ் ஒரு டான்ஸ் ஆடுறவங்களா இருந்தா நீங்க எல்லாரும் ஏறி மிதிப்பாங்க. சரி, அதைதான் விடும். பார்த்தா நர்த்தக ஆத்மா உங்களுக்குள்ளேயே நீங்க பொய்முகத்தை போட்டுக் கொண்டிருக்கு. பல பொய்முகங்களை, பல வேஷங்கள் தாங்க வேண்டும். இதுதான் இருநிலைமை. அதுலதான் நீங்க ஞானத்துக்கு வந்த அப்புறமா இது தாண்டா, செஞ்சதெல்லாம் போதும். இன்னும் இந்த இந்த குப்பையே இல்லாம எப்படி நான் நிம்மதியா இருக்கு. அதான் ஒரு காக்கா இருந்ததா. அந்த காக்காய்க்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சின்ன மாமிச துண்டு கிடைக்குது. அதை டக்குன்னு கவிக்கிட்டு அப்பா நிம்மதியா ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு திருப்தியா சாப்பிடணும்ட்டு எடுத்து பறக்கு. பக்கத்துல ஒரு காக்கா பாக்கு. இதுக்கு மட்டும் எப்படி அதை துரத்துது. இது துரத்ததை பார்த்துட்டு 10 காக்கா துரத்துது. இது தலை தெறிக்க இங்க ஓடி அங்க ஓடி முட்டி மோதி ஏறி இறங்கி கடைசியில அதனுடைய அலகில் இருந்து அந்த மாமிசத்துண்டு கீழே விழுந்து. அடடா, அடுத்த நிமிஷம் பார்த்தா தான் தனியா இருக்கு. அப்பாடா நிம்மதியா இருக்குடா ஒரு மரக்கிளையில போய். இதுதான் நம் ஒருபோருடைய நிலை. இது இயல்பு நிலையில் இருக்க யூவாலிட்டி, இருமை நிலையில் இருக்கக்கூடிய இதுதான். நீங்க 1008 செப்பக்கட்டு கட்டினாலும் மறுக்க முடியாத உண்மை. இதை விட்டு எப்படா தொலை வந்த. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம். எத்தனையோ பிறவி எடுத்திருக்கலாம் போல. இந்த பிறவியில வாய்க்கப்பெற்றது என்னடா இருக்குது. இதுல என்னத்தை கண்ட நாம்? எதுக்காக இருக்கணும்? நினைச்சதை படிக்க முடிஞ்சதா? நினைச்ச பொருளா பதவி அடைய முடியுதா? எனக்கு நினைத்த மாதிரி வாழ்க்கை அடைய முடியுதா? எதுக்கு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. வயநாடு மாதிரி. வயநாட்டுல நினைச்சிருப்பாங்க முதல் நாள் மழை வர அடிச்சுட்டு போவான். அப்பேற்பட்ட ஒரு நிலை எதை வச்சுக்கிட்ட சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். காணல் நீர், காணல் நீர். அதை விட அற்புதமான உதாரணம் வானவில். வானவில் 5 நிமிஷம் முன்னாடி இருக்கு, அதுக்கப்புறம் எங்க போச்சு? ஆக ஜாக்கிரதா சொப்பனா சுஷுப்தி, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை மாறி 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 ஒவ்வொரு நிலையும் அங்கேயும் அவஸ்தைதான். அங்கேயும் அவஸ்தைதான். விழிப்பு நிலையில ஒரு அவஸ்தை, கனவு நிலையில ஒரு அவஸ்தை, ஆழ்த்தூக்க நிலையில அவஸ்தை. ஆக கடைசியா திருவள்ளுவர் வர்ற டேய் ஞானத்துக்கு வழி காட்டுறேன் வந்து சேருடாங்கிற. அதுல முதல்ல என்ன? நிலையாமை. அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு. அடுத்தது எதை பார்த்துதான் போயிட்டு இருக்கேன். அடுத்து துறவுதலைக்கு போறோம். துறவுதலைக்கு போயிட்டு அழகா வந்துட்டு இருக்கோம். அப்ப கூட சேஷோ அந்நியக, இங்க எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற பருக்கை, அந்த பழைய நினைவுகள் பதிவுகள் நம்மளை தூண்டுது. அப்ப எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அது கூட சண்டை போடக்கூடாது. எப்பவுமே இந்த இரு கோடுகள்ங்கிறப்ப ஒரு கோட்டை நீங்க சின்னதாக்கணும்னு அதை அழிக்க முடியாது. அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டீங்கன்னு இது சின்ன கோடை தாங்க மாறும். ஆக உங்கள் உணர்வுகளுடன் சண்டை போடவே போடணும். இதை விட பெரிய நிலை எது? இதை விட ஆனந்தத்தை தரக்கூடியது எது? அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு இது தானா போயிடும். இட்ஸ் லைக் லான்ச்சிங் அ சேட்டலைட் இந்த ட்ரெஜெக்டரி. ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு உங்களுக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். லிக்விட் ஹைட்ரஜன் இஸ் இம்பார்ட்டன்ட். அது தள்ளுது உந்து சக்தி, டிரைவிங் ஃபோர்ஸ். அது பேர்ன் அவுட் தானா அது கழண்டு விழுந்து கடைசியில ட்ரெஜெக்டரியில போறது அந்த அற்புதமான சேட்டலைட். ஆக சேட்டலைட்டுக்கு உந்து சக்தி தேவை. அதுபோல இந்த உலக வாழ்க்கை நமக்கு தேவை. அந்த உலக வாழ்க்கை நமக்கு ஞானத்தை அடைவதற்கான உந்து சக்தியாக பயன்பட வேண்டும். அதுல மாட்டிக்கிட்டு புதை குழியில புதை மணல உழலக்கூடாது. அதுதான் இப்ப கடைசியில மெய் உணர்தல். நீ துறவு இருந்தா மட்டும் பத்தாதப்பா, எப்ப வேணா உனக்கு கால வாரம், உனக்கு குலாப் ஜாமுன் ஆச்சி மசாலா ஃப்ரீ, ஒரு பேக்கெட் வாங்க, ஒரு பேக்கெட் இலவசம் டக்குன்னு போடுறாங்க. தீபாவளி ஆடி அந்த ரேப்பரை பார்த்த உடனேயே டக்கு நாக்கல் ஒரு தண்ணி எச்சில் ஊறுது. எனக்கு ஊறுது. ஆஹா, குலாப் ஜாமுன் எவ்வளவு குளோபலா ரவுண்டா இருக்கு பார்க்கணும். இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பதிவுகள் இந்த இருக்கு. அதுக்குத்தான் சொல்ற, நீ துறவு நிலையில வந்தா கூட அந்த உணர்வுகளோட சண்டை போடாது.
அதுக்கு அடுத்தது என்னன்னு பாரு. அதுதான் இப்ப நான் வந்திருக்கக்கூடிய மெய் உணர்தல். எது மெய், எது உண்மை, அந்த உண்மையை எப்படி உணர்தல் என்பதற்கு நம்மை வள்ளுவர் அடுத்த படிக்க நம்ம அழைத்து செல்கிறார். அதுதான் இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் குறள். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளாம் மானா பிறப்பு. இதுல என்ன இருக்குதுன்ட்டு இதுல வந்து மாட்சிமையே இல்லாத ஒரு பிறப்பு, மாண்பே இல்லாத ஒரு, இந்த பிறப்புக்கு என்ன பெருமை இருக்குன்னு நீ அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்க, அதை கட்டி அணைச்சிட்டு இருக்க. மருளான் மயக்கத்தால், 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 அந்த மயக்கம் தான் மாயாமலம், ஆணவமலம், கர்மமலம். அந்த மாயாமலம் வர்றச்சே எல்லாம் சுத்தி விட்ட பம்பரம் மாதிரி மாறிடணும். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜாக்கிரதா, ஸ்வப்ன, சுஷுப்தி. எது நிஜம், எது உண்மை? அந்த உடலும் மனமும் அவஸ்தைப்படுதே. கனவு உலகத்துல எல்லாம் டீப்பா தூங்கிட்டு இருக்கச்சே ஒரு நாய் எனக்கு துரத்திக்கிட்டு வருது. நான் ஸ்கூட்டர்ல போறேன். அந்த நாய்க்கு எனக்கு சம்மதமே இல்லை. துரத்திட்டு வருது. நான் இன்னும் வேகமா ஆக்சிலரேட் பண்றேன். இந்த நேரம் இன்னும் வேகமா துரத்துது. திடீர்னு எனக்கு கனவு கலைஞ்சா யுவர் ஹார்ட் இஸ் பேண்டிங். உங்களுடைய இதயம் துடிக்குது, வேத்து கொட்டிட்டு இருக்கு. பார்த்தா உங்க ரூம்ல உங்க பெட்ல நீங்க இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. எது நிஜம்? அந்த நாய் நிஜமா, ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போறது நிஜமா, நீங்க தூங்கிட்டு இருக்க நிஜமா? தெரியல, தெரியல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் யூடியூப்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நான் ஆபரேஷன் தியேட்டர் டேபிள்ல படுத்துட்டு இருந்தேன், திடீர்னு கான்சியஸ் போயிடுத்து. ஆனா பார்த்தா கூரையில ஒட்டி சீலிங்ல இருக்கேன். மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் we are sorry சொல்லிட்டு இருந்தாங்க. என் உடம்ப நானே பார்த்துட்டு இருக்கேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனிதா மூர்ஜனி. தயவு செஞ்சு படிங்க. டையிங் டு பி மீ, டையிங் டு பி மீ. அனிதா மூர்ஜனி, her எக்ஸ்பீரியன்ஸ், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய உடம்பு கேன்சர்ல, கழுத்து சுத்திலையும் கேன்சர். அந்த லெவலுக்கு போயிட்டு, அடுத்த லெவலுக்கு போயிட்டு, there she gets the blessings of that great creative energy and says your time is yet to come, go back and spread the message of love. வந்த உடனே டாக்டர் எல்லாம் கூப்பிடுறாங்க. அந்த ஒரே ஆச்சரியம், செத்து பத்து குழைச்சிட்டு within 1 week I'll be all right, discharge me. Unbelievable it is, unbelievable. She is kept in a casket, properly protected from the avoid the infection, from external infection. She says everything, I'm fine. Within a week she gets fine. And the doctor will ask, நீங்க வெளியே போன முதல்ல என்ன பண்ணுவீங்க? I am going to dress, I am going to buy good dress so that I have to spread the message of love to the whole world. Till date, she is going around the world heralding the reality, what she thinks as a reality. கடவுளை பார்த்தாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவர்கள் அனுபவம் உங்கள் அனுபவமா மாற முடியாது. நான் தின்ற குலோப் ஜாமுன் ருச்சி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். உங்களுக்கு என்ன கொஞ்சம் இனிப்பா இருந்தா நல்லா இருக்குமே. உணர்வின் பார்ப்பட்டது தான் அவரவர்களுடைய அனுபவமும் ஆனந்தமும். அதுதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். பொருள் என்றால் மெய்ப்பொருள். நான் யார்? அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுதான் மெய்ப்பொருள். அது அல்லவற்றை, அது என்னன்னு தெரிஞ்சாதானே யூ கேன் கம்பேர். ஒரு ஊமை கண்ட கனவு போல, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில். அவங்க அனுபவத்தை அவங்க உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. பொருள் அல்லவற்றை, பொருள் அல்லவற்றை. ஆனா ஒண்ணு சொல்லலாம், காமன் குலோப் ஜாமுன் தித்திப்பார், அது உண்மை. ஆக ஒருத்தர் வந்து குலோப் ஜாமுன் காரமா இருக்குன்னா நீங்க சிரிப்பீங்க. வேற பேர் மாறவையாது, அது வேற என்னையாது, அது வேற கார கொழுக்கட்டையா இருக்கும். நீ குலோப் ஜாமுன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. ஆக திருவள்ளுவர் இங்கே பொதுவான பொருளை தருகிறார். பொருள் அல்லவற்றை, உனக்கு நிலையான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அல்லாதவற்றை நீ ஆனந்தம் கொடுக்கக்கூடிய பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். எப்பவுமே இந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள், ஒரு கசாப்பு கடைக்கார எதிரில நாய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்துச்சா, எப்படா இத்தினுண்டு எனக்கு மாஸ்டர் கொடுப்பார், இந்த கசாப்பு கடைக்கார கொஞ்சம் நஞ்சம் கொடுக்க மாட்டானா,
நான் சாப்பிட மாட்டேன், நாய் நெஞ்சுன்னு இருக்கு. அவன் கடையெல்லாம் கண்ணியை கட்டிட்டு எல்லாத்தையும் தள்ளி விடுறான். ஒரு காஞ்ச எலும்பு துண்டு விழுந்து கீழே விழுது. ஆ அப்படின்ட்டு அந்த எலும்பு துண்டை கக்குன்னு கவிக்கிட்டு அதை நக்கி நக்கி அது கடிச்சு பார்த்தா அது நாக்கே அது கடிச்சுக்கிச்சு. அது நாக்கில் இருந்தே ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை சப்பு கொட்டி சாப்பிட்டு ஆஹா மகானுபாவன் எப்பேற்பட்ட எனக்கு குத்துட்டு போயிருக்காண்டா. இந்த எலும்புல பாரு எவ்வளவு ருச்சியா ரத்தம் வருது அப்படின்னு அந்த நாய் நினைச்சுக்கிச்சான். ஆனா அது கஷ்டப்பட்ட அனுபவம் அதுக்குதான். அதுக்கப்புறம் நாக்கு எரியுதேன்னு நினைக்கிறேன். இதுதான் மனிதனின் வாழ்க்கை. நாம நினைச்சு இதுதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. மருள் என்றால் மயக்கம். மானா பிறப்பு. இதுல இதுல என்னத்தை இருக்குன்னு கண்டுட்டு இதுல கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீ. இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு தலை அடிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறார் வள்ளுவர். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் என்றும் நிலையாத பொருளை நிரந்தரமானது என்று நம்பும் மயக்கத்தால் தான் இந்த உலகம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, சினிமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, நீதிமன்றத்துறை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 100 வருஷம் இருக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு சண்டை போட்டு விட்டுறாங்க. ஜட்ஜ்மெண்ட், நீ சரி நான் தப்பு, அவன் தப்பு, நீ தப்பு. சரி, நாம ஒரு நிலைக்கு வந்துட்டோம், நம்ம வழியா பார்ப்போம். மானா பிறப்பு, மாட்சிமை இல்லாத, உயர்வே இல்லாத இந்த இறப்பு பிறப்பு என்னும் சுழற்சியில் எதை கண்டாய்? இதுதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ற சக்கரத்தில் உழன்று கொண்டிருக்கிறாயேட்டு வள்ளுவர் வியக்கிறார். ஆக பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படிப்பட்டது என்றால் இதற்கு எந்த உயர்வுமே கிடையாது, எந்த மாட்சிமையுமே கிடையாது. ஏன்னா நீ மாட்சிமை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்க. இது எப்படி இருக்குன்னு, சில பேர் காசு கொடுத்து டாக்டரேட் வாங்குவாங்க. அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுப்பாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் டாக்டர். பக்கத்துல போற வரவன் சிரிப்பாங்க. என்னையா மனுஷன், என்ன இருக்குதுன்னு டாக்டரேட் கொடுத்தாங்க அப்படின்னு. அதுதான் மானா பிறப்பு. அவருக்கு எந்த மாட்சிமையும் இல்லைன்னு நமக்கு தெரியும். அது போல திருவள்ளுவருக்கு தெரியுது, இவன் என்னத்தை கண்டான் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இதுல உழன்று இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது, இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசு அரு காட்சியாகும். மருள், அருளுக்கு எதிர்மறை 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 மருள். மருள் என்றால் மயக்கம். அந்த மருள் அரு காட்சி அவருக்கு. அதனால்தான் நமக்கு எந்த ஒன்று சொத்து 3 இருக்கு நம்மளை சுத்தி. ஒன்னா மனுஷங்க இருக்காங்க, இல்லா காட்டி நம்ம சுத்தி பொருள்கள் இருக்கு, இல்லா காட்டி சூழ்நிலைகள். இதுல ஒவ்வொன்றுமே மாறி மாறி வர்றச்ச அதோட சண்டை போடாதீங்க, அதை ஏத்துக்கவும் ஏத்துக்காதீங்க. முதல்ல அதை ரிசீவ் பண்ணி அது என்ன அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணு. இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பேசிருக்கேன். ஒருத்தர் திருப்பதிக்கு போயிட்டு வர்றார், அவர் ஜம்முன்னு பெரிய லட்டு உங்க வீட்டுக்கு வர்ற, உங்க சபார்டினேட் மேனேஜர் காக்கா பிடிக்கலான்ட்டு வர்றார். நேரா சார், நேரா திருப்பதியில வர்றேன், இந்தாங்க லட்டு உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். சரி, லட்டு நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்க மனசுல என்ன, சாமிக்கு விளக்கேத்திட்டு பூஜை பண்ணிட்டு ஆபீஸ் பொறுத்த மட்டும் லட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. நீங்க லட்டு என்ன பண்றீங்க, அந்த டேபிள் மேல வச்சுட்டு ஒய்ஃபுக்கு சொல்றீங்க, என்னவா ஃப்ரெண்டு வந்து லட்டு கொடுத்துட்டு போனாரு, சாமி கூப்பிட்டு லட்டு எடுத்துக்கலாம், கூடவே வாங்க. சரின்ட்டு சரிங்கோ அண்ட் அந்த அம்மா கை வேலையா சமையல் கட்டில இருக்கிறாங்க. உங்க சித்தப்பா வர, அவர் திருப்பதி போய் ரொம்ப நாள் ஆச்சு, திருப்பதியில ரொம்ப இஷ்டம் அவருக்கு. அவர் டேபிள்ல பாக்குற, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க குளிக்க போயிருக்கீங்க, குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிட்டு லட்டு சாப்பிடுறது நீங்க சித்தம். அதுதான் நீங்க உண்மையை நினைக்கிறீங்க, அதுதான் சரின்னு நினைக்கிறீங்க. குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கேத்திட்டு திருப்பதியில வச்சுட்டு அப்புறம் சாப்பிடணும். உங்க வீட்டுல அவர் திருப்பதியில சொன்னாரு, ஞாபகமா ஆபீஸ் பத்து மணி கொடுத்து பார்க்கணும்ட்டு அந்த அம்மா, அது சரி. சித்தப்பா வர பாக்குற லட்டு, எத்தனை வருஷம் ஆச்சுடா, என்ன பண்றாரு, அங்க பாக்குறது யாருங்க ஹால்ல காணும், நம்ம பையன் தானேட்டா பண்றாரு,
லட்ட பாதியா உடைச்சு திருப்தியா ஒரு 1/4 லட்டு சாப்பிடுறாரு. அப்ப இவரு குடிச்சிட்டு வர்றாரு. அவர் லட்டு சாப்பிட்டது அவரை பொறுத்த மட்டும் நியாயம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. பையன் சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா நான் அம்மா பையன் அப்படின்னு சொல்ல போய் சாப்பிடுறாரு. அது அவருடைய எண்ணம். சோ சூழ்நிலைகள், மக்கள், பொருள்களுக்கு பொருள் வந்து லட்டு தான். சூழ்நிலை வந்து அத சாப்பிடும். சரிங்களா? மக்கள் இன்வால்வ் சித்தப்பா, மனைவி, நீங்க. இந்த ஒரு காரண காரியம் நடக்குது. வெளிய வந்து பார்த்த உடனே பகீருங்குது. எங்க லட்டு? லட்டா? பாதி சாப்பிட்டுட்டு இருக்கேன். திருமலை ரொம்ப இஷ்டம் தான் நான் தொலைக்கிறீங்க நீங்க. சாமிக்கு கொடுக்காம அப்படி என்ன கொட்டிக்க வேண்டியிருக்கு? இந்த வயசுல இத கேக்குதா? அப்படின்னு வெடிக்கிறீங்க. சாய்ஸ் நம்பர் 1. கூடவே வாங்க. அவர நீங்க சாவடிச்சிட்டீங்க. யூ ஹேவ் கில்ட் ஹிம். அவருடைய சுயமரியாதையை கொன்னுட்டீங்க. அவர் திகைச்சு போறாரு. சின்ன குழந்தை மாதிரி என்னடா என்னடா பண்ணிட்டு தப்பு? ஆ லட்டு கொண்டாந்து கொடுத்த பூஜை பண்றது அப்படி என்ன கொட்டிக்க வேண்டியிருக்கு? சாய்ஸ் நம்பர் 1. சாய்ஸ் நம்பர் 2. வெளிய வர்றீங்க. லட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. சரி சார்ல பெரியவர் வந்தார். ஏதோ ஆசையா சாப்பிடுறார். என்ன சித்தப்பா வாங்க எப்போ வந்தீங்க? என்ன திருப்பதி லட்டு நல்லா இருக்கா? யூ ஆர் ஏபிள் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். இந்த 2 பேர் கையாளுறீங்க. எது உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது? அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. முதல்ல நீங்க அவர சுருங்க வச்சுட்டீங்க. யூ ஹேவ் மேட் ஹிம் கண்ட்ராக்ட். தட் இஸ் எ டெத். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் டெம்பர். உங்க பிராணம் அப்படியே ட்ரெயின் ஆகுது. அங்க ஈகோ பூஸ்ட் ஆகுது. இது என் வீடு. எனக்கு கொடுத்த லட்டு. நான் நினைச்ச மாதிரி தான் அவன் சாப்பிடணும். உங்க ஒய்ஃப் அடுத்தது. ஏண்டி சொல்லிட்டு போறேன்னு மரமாண்ட இந்த லட்டு பத்திரமா எடுத்து வைக்கப்படாதா? சித்தப்பா இருக்கார். அவருக்கு தேள் கொடுக்கும் போது கொட்டிட்டு இருக்கு. சாமி கும்பிட்டு அது வந்து கொட்டிக்க வேண்டியிருக்கேன். அது வந்து என்ன பண்ணிட்டு கிழிக்கிறாங்க கிச்சன்ல. இதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? இந்த அம்மா அப்பதான் திபி திபின்னு வெளியே வர்றாங்க. அந்த மாதிரி லட்டையே மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ரசத்தை தாளிக்கணும், சாம்பார் பண்ணணும், டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும். ஹர் பிரியாரிட்டி. இவர் திட்டின உடனே அந்த மாதிரி சுருங்கி போறான். யூ ஹவ் கில்ட் ஹர். இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இப்படி சொல்றாங்க அவரு அப்படின்னுட்டு நீங்க நினைக்கிறீங்க. சிச்சுவேஷன். அடுத்த சிச்சுவேஷன். அந்த அம்மா ஏதோ தெரியல இன்னைக்கு ஏதாவது மரம் காய்ந்துச்சு. இது என்ன புதுசா? சரி சொல்லிட்டு போயா திட்டிக்கோ போயிட்டு நம்ம வேலை பண்ண. இவரு ஐயோ பாவம் அவர் கிச்சன்ல இருந்தா அவருக்கு என்ன தெரியும்? செகண்ட் திங். தேர்ட் திங். இவரு என்னடா இந்த பையனுக்கு சின்ன பையனா இருந்தப்ப எத்தனை லட்டு வாங்கி கொடுத்துருப்போம், எத்தனை முறை திருப்பதி லட்டு கொடுத்துருப்போம். இப்ப வயசான காலத்துல லட்டு போட்டோடனே நாய் மாதிரி புடுங்குறானே, இவெல்லாம் மனுஷனா? நன்றி கெட்ட ஜென்மம் அவர் நினைக்கிறேன். திட்டுறேன். ஏண்டா மடையா, நீ சின்ன பையனை காலேஜ்ல படிக்கிறச்ச ஸ்கூல்ல படிக்கிறச்ச எத்தனை லட்டு வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்க? அப்பெல்லாம் கொட்டிக்கிட்டியே. இப்ப நான் எடுத்தவன் தப்பா போச்சா? உன் வீட்டு தேடி வந்தானே போடா வெளியே போறேன். See the situation. அப்போ இதுல எது நிஜம்? எது சரி? எது தவறு? அவங்க லெவல பொறுத்த மட்டும் எல்லாமே நிஜம். எல்லாமே சரி. The thumb rule. The thumb rule. மெய் உணர்தல், மெய் உணர்தல், மெய் உணர்தல். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒருத்தருக்குள்ள சுருக்கத்தை ஏற்படுத்தும். Take it from me 100%. 100%. அப்படி தவறுனீங்கன்னா தொபக்கட்டியே கழுவிடுது. இப்ப நான் வந்து அந்த அந்த வீட்டு ஓனருடைய நிலையத்துக்கு மெய் உணர்தல். ஐயோ சித்தப்பா வயசானவங்க. வாங்க சித்தப்பா சௌக்கியமா இருக்கீங்களா? லட்டு நல்லா இருக்கா? பாருங்க பாருங்க டயபெட்டிஸ் உங்களுக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க. அப்பாவுக்கு finished. You have played your role wonderfully then. அந்த அம்மா பாக்குறாங்க. ஐயோ பெரியவர் சாப்பிடுறாரு. சரி சாப்பிடு. சித்தப்பா இந்த மாமா காஃபி கொண்டாந்து தரேன். சரி கொடுமா. ஒரு திருப்தியா சாப்பிடு. அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்க மாமா சௌக்கியமா இருக்கப்பா. சரிடா என் நேரமாச்சு போயிட்டு வரேன். பியூட்டிஃபுல். யூ நோ த வேல்யூ ஆஃப் துறவு. தட் இஸ் த மெயின். அதுதான் உண்மை. அதுதான் நிஜம். அதுதான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைமை. அதை மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், நெருத்த படிக்க வேண்டாம், எதையுமே
அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமும் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பும் சிவமும் இரண்டென்பர். அன்பும் சிவமும் ஒன்றென்பதை அறிக. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தகள். அன்பே சிவமாய் அமர்ந்து. இதுல வைஷ்ணவ எங்க, சண்டாளன் எங்க, பரியன் எங்க, சைவன் எங்க, சாத்தன் எங்க, கௌரமாரன் எங்க, கானபத்தியன் எங்க, காபாலிகன் எங்க? ஒண்ணுமே. ஊடால செல்லக்கூடிய முத்து மாலையின் ஊடுதூளாக நான் இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி அந்த அன்பு ஒன்றுதான் நம் அனைத்து பிரபஞ்சங்களையும் ஊடு நூலாக கொடுத்துக் கொண்டிருக்க. அதை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுது நீ ஞானம் பெற்றவனாக ஆகிவிட்டாய். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நமக்கு நாமளே சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பௌன குரு நீ செய்வது சரி, நீ செய்வது சரின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நம்ம திருக்குறள் படிச்சதுக்கு அர்த்தமே இருக்கு. அடுத்தது, இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசு அருட்காட்சி. மாசு அருட்காட்சி அவருக்கு அற்புதமான பிறப்பு இறப்பை பற்றி தெரிந்து கொண்டு மாசு குற்றம் இல்லாத காட்சி அவருக்கு ஞானம் பெற்ற நிலையில் இருள் நீங்கி இன்பம் பயக்கும். அந்த அறியாமை தானா போயிடும். நீங்க சண்டை போடவே வேண்டாம். அன்பின் உயர்வை நீங்க மட்டும் நினைச்சிட்டு தெரிஞ்சுட்டீங்க, மத்த எல்லாம் விட்டு போய் மருள் நீங்கி மாசு அரு காட்சி அவருக்கு அறியாமை நீங்கி மெய் உணர்வு அடைந்தவர்களுக்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும். அறியாமையாகிய இருள் நீங்கி வீடு பேராக இன்பம் தானாக வந்து சேரும். It is not something to be attained. It is there already in you. Once they remove the debris, it is being shining there all along, which had been there already. என்னை கண்டேன் ஞானம் கண்டேன், அதுதான் என் கட்சி. ஆக மூன்றாவது, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிது நனியது உடை. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடை. ஐயம் நீக்கி தெளிந்தார். வாழ்க்கையில எல்லாம் பார்த்தா ஈக்குவேஷன் போட்டு அதை சால்வ் பண்ணா இருந்த வாழ்க்கை 75 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருந்தது கிடையாது. நான் ஒரு நாள் கூட பரிபூர்ணமா சந்தோஷமா இருந்தது கிடையாது. ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருப்ப, ஏதோ ஒண்ணு வரும். அது அப்பப்ப ಒಂದು நாக்கில் விழுந்த ஒருத்தர புலி தொத்திட்டு வந்ததுதான். அவன் திபி திபி திபின்னு ஓடினான். பார்த்தா கிணறு, வேற வழியே கிடையாது. ஒரு கொடி தொங்கிட்டு இருந்துச்சான். கட கடன இந்த கொடியை பிடிச்சிட்டு உள்ள இறங்கிட்டாங்க. பார்த்தா புலி மேல உரிமையில் இருக்கு. என்ன பண்றான் பார் படவா, வெளியே வந்து தானே. அப்போ அந்த கொடிய 2 எலி, ஒண்ணு வந்து நல்வினை தீவினை, இந்த 2 எலி அந்த கொடியை கடிக்குதான். அந்த கொடிய மொள்ள அண்டுட்டு இருக்கான். அப்போ மேல இந்த தேன் கூட்டுல இருந்து தேன் கசிக்குதான். அது இவன் நாக்கில் விழுதான். எவ்வளவு ஜோராகடா நம்ம சப்பு கொட்டுறான். மேல புலி, கீழே பாதாள கிணறு, இதுல எலி வர கடிச்சிட்டு இருக்கு. இதுல தேன் சொட்டு வந்து தேன் பிரமாதமா கேட்கிறான். இதுதான் மனித வாழ்க்கை. ஆக ஐயத்தின் நீங்கி அதோட சண்டை போடக்கூடாது. இதுதான் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தெளிந்தார்க்கு, உனக்கு தெளிவு வந்துடுத்தன. வையத்தின் வானம் நன்னியது. இந்த உலகத்துல தேவருலகம் தேடி போக வேண்டாம், நன்னியது. உட்கிட்டே தேவருலகம் இருக்கு. நீ இருக்கிறதே சொர்க்கம் சார். எப்பேற்பட்ட திருக்குறள் சார், எப்பேற்பட்ட திருக்குறள். சொர்க்கம் நரகம் எங்கும் இல்லை சார், நமக்குள்ளதான் சார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. வையத்தின் வானம் நன்னியது உடை. நனியது உடை. வானம்னா தேவர் உலகம், வையம்னா பூ உலகம். இந்த பூ உலகத்திலேயே சொர்க்கத்தில் இருக்கடா நீங்கிற. எவ்வளவு உண்மை பாருங்க. இதுதான் மெய் உணர்தல். இதுக்கு தனியா போய் காட்டுக்கு தாவ போய் செய்ய வேண்டாம். இல்லறத்துல பரிபூர்ணமா இருந்துகிட்டு ஞானத்துக்கு ஒரு துறவியல் வந்ததுக்கு அப்புறமா அதை ரசிச்சு ருசிச்சு
இதுதான் வாழ்க்கைட்டு போய்கிட்டே இருங்க. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த அறியாமையாக இருள் நீங்க சொல்லிட்டே போக முடியும். ஐயத்தை நீங்கி தெளிந்தார்க்கு, அறியாமை நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்களுக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. இந்த பூ உலகை விட தேவர் உலகம் மிக அருகில் இருப்பதை போன்றதாகும். எவ்வளவு பாருங்க, அந்த லட்டு தான் அவர் சித்தப்பா சாப்பிட்ட திருப்தியா சாப்பிட்டார், சின்ன குழந்தை மாதிரி. சித்தப்பா தான் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குடா கண்ணு, ஜோரா இருக்குடா. அதுதான் சொர்க்கம். நீயும் சந்தோஷமா இருக்க, அவரும் சந்தோஷமா இருக்க. அங்க கோட்பாடுகள் கிடையாது, ஆச்சார அனுஷ்டானங்கள் கிடையாது, மதங்கள் கிடையாது, மத சார்புகள் கிடையாது. அங்கே ஜாதி மத வித்தியாசம் கிடையாது, நாடு நகர வித்தியாசம் கிடையாது. நீ மனிதன், அவனும் மனிதன். நீ ஒரு உயிர், அவனும் ஒரு உயிர். உயிரில் உயிர் கலந்தார் போன்றது. அவனும் அதுதான் வாழ்க்கை. அது புரிஞ்சாதான் மெய் உணர்தல். அதுக்கு அடுத்தது ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் என்றே மெய் உணர்வு இல்லாது. ஐயுணர்வு எய்திய கண்ணும், இந்த ஐம்புலன்களின் வழியாக செல்லக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் உன்னுடைய கண்ட்ரோல், உன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாலும், கண்ணே அதை பார்க்காது, சரி. மூக்கே அதை வாசனை போட்டுக்காது, சரி. வாயே அதை அனாவசியமா பேசாது, சரி. கையே அதை அனாவசியமா தொடாது, சரி. இப்படி அனைத்து ஐம்புல உணர்வுகளும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்தாலும் பயம் இன்றே, இங்க பயம் கிடையாது. ரொம்ப முக்கியம். பயம், பயம்னா பயன். அது எந்த பிரயோஜனம் இல்லடா. நீ கண்ட்ரோல் பண்ணா பிரயோஜனம் கிடையாது. அதுதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது. எதை விட சண்டை போடாதீங்க. சண்டை போட்டா நிச்சயம் தோல்வி உங்களுக்கு தான். ஏன்னா இந்த மனசு இது போல 1008 உடம்பா பார்த்தாச்சு. இந்த உடம்பு அசைக்கிறது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸி. வீட்டுல சொல்றாங்க, என்னங்க சூர்யா விஜய் எல்லாம் பாருங்க, அவங்க எப்படி ஜம்முன்னு இருக்காங்க, 40 வயசு தாண்டினாலும் ஜம்முன்னு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்குதுங்க. சரி, என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, பக்கத்து விட்டு மாமா பாரு, சேர்ந்து போயிட்டு வாங்க. சரி, நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். அலாரம் வச்சாச்சு. அலாரம் வீட்டுல நல்லா பட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்னங்க அலாரம் அடிக்கிறது 4 மணி ஆகி போச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. ஓ கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன். என்னடா மனசு சொல்றது, மகனே நேற்று ராத்திரி கண் முழிச்சு வேற பண்ண, கண்ணுலாம் எரியுது, உடம்பெல்லாம் வலிக்குது, நாளைக்கு போய்க்கலாமே. இப்ப இன்னைக்கு போகாம எந்த தலையா போச்சு? எந்த மனசு நட்புறவு சொல்லி நல்ல வழி காட்டியதோ அதே மனசு 180 டிகிரிஸ் அந்த பக்கம் குதிச்சு போகாதடப்பா, செய்யாதடப்பா. ஆக மனசுக்கு உங்க உடம்பு ஒரு பொருட்டே கிடையாது. மனம் என்னும் ஒரு குரங்கு, அது இஷ்டம் போல தாவும். அது நம்ம தான் எப்படி கையாளணும், சண்டை போடக்கூடாது. அந்த குரங்கு ஆட்டி என்ன சொல்றோம், தாண்டாராமா தாண்டுங்கிறோம். அந்த குரங்கு குதிக்குது. ஏன்னா அந்த குரங்குக்கு தெரியும், நம்ம குதிச்சோம்னா மாசம் நமக்கு ஒரு வேர்க்கடலை கொடுப்பாரு. ஒண்ணு. 2வது மாசம் நம்மள பத்திரமா பார்த்துப்பாரு. அது போல நம்ம குரங்கா இருந்தா கூட நாம நமக்கு ஒரு குரு இருக்காரு, அவரை பின்பற்றணும். தாண்டா ராமான்னு தாண்டணும், உட்கார ராமான்னு உட்காரணும், மாமியார் வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போன தண்ணி எடுத்துக்கணும். அது போல ஞானத்தின் மெய்யுணர்தல், நீ ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி நினைச்சுட்டு இருக்க, பயம் இன்றே. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வள்ளுவர் அடிச்சு சொல்ற, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கட்டுப்படுத்திட்டேன்ட்டு, பக்கத்து வீட்டுல ரசம் தாளிக்கிறது சத்தம் வந்தா, ரசம் தாளிக்கிறது மூக்குக்கு வந்தா, ஆஹா ஜோரா இருக்க ரசம் நினைக்கிறமா இல்லையா? யோகா கிளாஸ்ல அவ்வளவு ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்க, புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டுல ரசம் தாளிக்கிறாங்க, அவ்வளவுதான். நேரம் வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் நல்ல மிளகு ரசம் வைக்கணும், எங்க போதும். இது தவிர்க்க முடியாதது. பயம் இன்றே ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே, பயன் கிடையாது. மெய் உணர்வு இல்லாதவனுக்கு அதை புரிஞ்சுக்கணும். அது எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தானே ஒரு பயப்படும். ஓ ரசம் தாளிக்கிறாங்களா, தாளிக்கட்டுமே, பினிஷ் அண்ட் கோ பேக்.
மெய் உணர்தல், அதுதான் மெய் உணர்தல். ஐயுணர்வு எய்திய கண்ணும் வெளிய விஷயங்கள் நம்மை மயக்கச் செய்யும் ஐம்புலன் உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டாலும் அடக்கி கொண்டாலும் மெய் உணர்வு இல்லாதவர்க்கு பயம் இன்றே. அதனுடைய உண்மையான உட்பொருளை அலசி ஆராய்ந்து அதை நீ புரிந்து கொண்டாயேயானால் பயம் இன்றே. அதுவரை அப்படி புரிந்து கொள்ளாதவரை நீ உன்னுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்திய பயன் கிடையாது. சரி, எவ்வளவு அழகா இருக்கு அவருக்கு. துறவு, துறவுல இட்ஸ் அப்ளிகபிள். துறவுல ஐம்புலன்களை கட்டுப்படுத்திருக்கீங்க, அங்க உங்களை பாராட்டுற வள்ளுவர், வெரி குட் உண்டு. இங்க என்ன சொல்ற, அது பிரயோஜனம் இல்லடா, அதை புரிஞ்சுக்கோ, அதை புரிஞ்சுக்கோ. காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியா, சண்டை போடாது, புரிஞ்சுக்கோ. இது எவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு அது உன்னை டிஸ்டர்ப் பண்ண. அதுதான் மெய் உணர்தல். அடுத்தது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், நீ செய்யக்கூடிய, நீ ஈடுபடக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது என்ன பயன், அதனுடைய இயல்பு என்ன, அதனுடைய குணம் என்ன என்று ஆராய்ந்து தெரிந்து கொண்டாயானால் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போ அந்த பொருளினுடைய இயல்பை தெரிந்து கொண்ட, அதனால அந்த பொருள் உன்னை ஒன்றும் பாதிக்க. எவ்வளவு பாக்குறோம் நம்ம. இப்போ ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் ரிமேன், அந்த ஐஸ்லயே உங்களுக்கு சிலை மாதிரி எல்லாம் செய்வாங்க, அழகழகா பெரிய கோட்டை கட்டுவாங்க. they will sculpt out of the snow. அந்த பனிக்கட்டிலேயே பல உருவங்கள் பண்ணுவாங்க. அது எத்தனை கருத்து நிற்கும், அது அழகு, அதை போட்டுறீங்க, ரொம்ப அழகு இருக்கு, பிரமாதமா கட்டியிருக்காங்க. அதே நேரத்துல மெய் உணர்வு, வெயில் வந்தது என்ன, உஷ்ணம் ஏறிச்சு என்ன, ஒரு நிலைக்கு மேல எல்லாம் உருகிடும். அந்த மெய் உணர்வு வந்துட்டா அந்த அழகையை ரசிப்பீங்க, அந்த அழகை நொந்து போக மாட்டேன். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள், உங்க கல்யாணம் மேரேஜ் ஆல்பத்தை பாக்குறீங்க, கல்யாண ஆல்பத்தை பாக்குறீங்க, நீங்க ஜோரா ஷூஸ் போட்டுட்டு இருக்கீங்க, ட்ரிம்மா மீசை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அழகா ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஆஹா, எப்படி எல்லாம் இருந்தோம்டா நாம, ஆஹா என்னென்ன என்னென்ன. அந்த போட்டோவை பார்த்தா இப்ப பாக்குறச்சா சம்மதமே கிடையாது. மெய் உணர்தல், அதை புரிஞ்சுக்கணும். இதே நிலையில ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், நல்லதே, வெரி குட் அப்படின்ட்டு மெய் உணர்ந்து இந்த நிலையை ஒத்துக்கணும். அதே நேரத்துல அந்த போட்டோல இருந்து எத்தனை பேரு இப்ப இருக்காங்க உங்க கூட, அதையும் யோசிச்சு பாருங்க. பெரிய குரூப் போட்டோ எடுத்திருக்கீங்க கல்யாணத்துல, நீ நிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு உங்க கூட இருக்காங்க, அது மாதிரியா இருக்காங்களா, மாறி இருக்காங்க, எத்தனை பேர் டிக்கெட் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கறச்சதான் அந்த மெய் உணர்வுங்கிற நிலை தானாக வரும். ஆக எப்பொருள் எத்தன்மை தாயினும், எந்த ஒரு பொருளும் அது எந்த ஒரு தன்மையை உடையதாக இருந்தாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பொருளின் தோற்றத்தை வைத்துக் கொண்டு முடிவு செய்யாதே. 25 வயசுல போட்டோல ட்ரிம்மா இருந்தேன், 40 வயசுல ஜம்முன்னு இருந்தேன், இன்னைக்கு 75 வயசு ஆகுது. ஆமா, இது இயல்புன்னு எடுத்துட்டா மெய்ப்பொருள் அறிஞ்சிட்டு, ஐயோ அப்படி இருந்த நான் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு நினைச்சிட்டா பிபி தான் வரும், டயபெட்டிஸ் தான் வரும். ஆக மெய் உணர்வு என்பது மிக மிக முக்கியமானது. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்பொருளின் தோற்றத்தை கொண்டு அப்பொருளின் இயல்பை பற்றி முடிவு செய்யாமல் அதனை ஆராய்ந்து அப்பொருளின் உண்மையான தன்மையை உணர்வதே மெய் உணர்வு ஆகும். அடுத்தது, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அற்புதமான திருக்கும். மற்ற ஈண்டு வாரா நெறி, மறுபடியும் இந்த பூ உலகத்திற்கு வராமல் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியை நீங்கள் நீக்க வேண்டும் என்ற நெறி, வழியை எப்படி கண்டு கொள்வீர்கள்? மற்ற ஈண்டு, மறுபடியும் ஈண்டுன்னா இங்கே இந்த பூலோகத்திற்கு, வாரா நெறி, திரும்பி திரும்பி இதே ஒரு அம்மா கர்ப்பத்துல வந்து முதல்ல இருந்து கடைசி இதே தான் பாத்தீங்கன்னா, ஈன்று வாராத நெறி வர இந்த பிறப்பிறப்பு எப்படி கட் பண்றதுன்றப்ப கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டா. கற்று, கற்று என்றால் சாதனம், யோக நெறி,
யோக முறைகளை கற்று மெய்ப்பொருள் கண்டார். அருளுடைமைக்கு வந்து புலால் மறுத்து குழவே இருந்து தவத்தில் இருந்து கடைசியில நீங்க இப்ப நிக்கிற ஞானத்துல நிலையாமையை அலசி ஆராய்ஞ்சு துறவு அரை மேற்கொண்டு மெயின் உணர்தல் வந்துட்ட அப்புறமா தலைப்படுவர். அப்பொழுது நீ வீடு பெற்றை நோக்கி தானாக முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பது உறுதி அப்படின்ட்டு ஈண்டு கற்று மெய்ப்பொருள் கண்டார். இப்பிறவியில் நீதி நெறி நூல்களை அலசி ஆராய்ந்து அனுபவமுடைய பெற்றோர்கள் சொன்ன வழிகள் மெய்ப்பொருளை உணர்ந்து மற்ற எண்டு வாரா நெறி தலைப்படுவர். மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் வராமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். வீடு பெற்றை சென்று அடைவீர்கள். சார் எவ்வளவு அழகா சார். அதாவது வீடு பெறுகிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு முதிர்ச்சி, அனுபவ முதிர்ச்சி. உன்னை நல்லா ஆராய்ச்சி பார்த்த இது எவ்வளவுதான்றப்ப அது ஒரு இயல்பா மாறிடுது. அது ஒரு கஷ்டமான முயற்சி, ஒரு பெரிய பலு தூக்குறதா கிடையாது. இது இயல்பு, இது இயல்பு, இது இயல்பு. ரோ ரோ ரோயபோட் ஜென்ட்லி டவுன் த ஸ்ட்ரீம். எப்படி மெரிலி 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 லைஃப் இஸ் பட் அ ட்ரீம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைம் இது, எல்லா கிளாஸ்லயும் கொடுப்போம். ரோ ரோ ரோயபோட் ஜென்ட்லி டவுன் த ஸ்ட்ரீம். யாரும் உங்களை அப் த ஸ்ட்ரீம் முயற்சி பண்ணி nobody wants you to row the boat up the stream. வாழ்க்கை என்னும் ஒரு அற்புதமான ஆறு உன்னை எந்த வழியில் இழுத்து செல்கிறதோ டெஸ்டினி, அதன் வழியே நிம்மதியா போ. பசுமையான வயல்களை பார்க்கலாம், பாலைவனங்களை பார்க்கலாம், மலைப்பகுதிகளை பார்க்கலாம். அக்செப்ட் தேம். ஏன்? லைஃப் இஸ் பட் அ ட்ரீம். முடிவுல பார்த்தா கிடையாது, அது ஒரு அனுபவங்களின் கோர்வை, அவ்வளவுதான். இதுல சண்டை கொடுத்து ஒண்ணுமே கிடையாது. ரோ ரோ ரோய் அபவுட் ஜென்ட்லி டவுன் த ஸ்ட்ரீம். எப்படி? மெரிலி மெரிலி மெரிலி. சந்தோஷமா பசுமையை பார்க்கறச்சு அதை அனுபவிங்க, பாலைவனத்தை பார்க்கறச்சு அதை அனுபவிங்க, மலைகளை பார்க்கறச்சு அனுபவிங்க. These are all the various aspects of the one and the only Shivam, or the creative energy. கிரியேட்டிவ் சிவன் கூட சொல்ல வேண்டாம், கிரியேட்டிவ் எனர்ஜி. எல்லா உயிரும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி புறா பறகுது, எறும்பு ஊர்ந்து போகுது, பாம்பு போகுது, யானை வருது. யானை வயிற்று யானை தான் வருது, கண்ணு பசுமாடு வரல. அது யார் நிர்ணயித்தது? அது யார் நிர்ணயித்தது? தெரிய. ஆக ஒரு சக்தி ஒரு சுழற்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு வட்டத்திற்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கு. அதுதான் கிரியேட்டிவ் எனர்ஜி. So row the boat gently down the stream. மெரிலி மெரிலி மெரிலி. வாழ்க்கை என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? ஆனந்தமா இருக்கிறேன், ஆனந்தமா. Live in the present, live in the present, live in the, because life is but a dream. அனுபவங்களின் கோர்வை. அடுத்தது, ஓர்த்து உள்ளம் உணரின் ஒரு தலையாய் பேர்த்து உள்ள வேண்டா சார். ஓர்த்து உள்ளம் உணரின் ஒரு தலையாய் பேர்த்து உள்ள வேண்டா பெறும். அற்புதமான குரல். உள்ளம் அன்வயப்படுத்துறச்ச உள்ளம் ஒரு தலையாய் ஓர்த்து உள்ளது உணரின். நமது உள்ளமானது, நமது மனமானது போக்கஸ்ட், ஒருமுகமாப்பட்டு ஓர்த்து அந்த அனுபவங்களை ஆராய்ந்து உணரின் பொருளின் அனுபவங்களின் தன்மையை ஆழ உணர்ந்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் பேர்த்து பிறப்பு உள்ள வேண்டா. பேர்த்து பிறப்பு மாறி 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 பெயர்ந்து, இந்த விட்டு அடம் பெயர்ந்து பேர்த்து பிறப்பு உள்ள வேண்டாம். அடுத்த பிறவியை பத்தி நீ நினைக்கவே வேண்டாம். பேர்த்து என்றால் மாறி மாறி, பிறப்பு என்றால் பிறப்பு இறப்பு சுழற்சி. உள்ள வேண்டா, நீ நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். உன் உள்ளத்தில் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நீ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஓர்த்து உள்ளம் உணரின், உன்னுடைய நெஞ்சான அந்த பொருளின் இயல்பை உணரணும். ஓர்த்து உள்ளம் உணரின் ஒரு தலையாய் சேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. ஆக ஒரு பொருளை ஐயம் திரிபு ஆராய்ந்து அதன் இயல்பை நீ தெரிந்து கொண்டாயேயானால் பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு.
பெயர்ந்து பெயர்ந்து இறப்பு பிறப்பு என்னும் சுழற்சியில் மாட்டிக்கொள்ள வேண்டா பிறப்பு. அதை பத்தி நீ கவலையே பட, உள்ளம் வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். தானாக உனக்கு அந்த அற்புதமான வீடு பேரு உன்னை தேடி வரும். 8வது குறள். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதறிவு. அற்புதம். பிறப்பு என்னும் பேதமை நீங்க. பேதமைன்னு சார் அழகான வார்த்தை சார். திருவள்ளுவர் மாதிரி பெரிய சித்தர். பேதமைன்னு எது சொல்வீங்க நீங்க? மடமை வேறு, அறியாமை வேறு, புத்தி இல்லாத தனம் வேறு. இங்க பேதமைங்கிறாங்க. பேதமைங்கிறது ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்குது. தெரியாது தெரியாது. ஏன்டா அந்த காக்கா கருப்பா இருக்குதே தெரியல, ஏன்டா இந்த ரோஜா நல்லா இருக்குதா, நல்லா இருக்குது, ஏன் நல்லா இருக்குதே தெரியல. பேதமை அழகான வார்த்தை. நம்ம எல்லாருமே பேதமையில் தான் இருக்கோம். எதையுமே நம்ம கெட்டதா நினைக்கல, கெட்டது செய்யல. ஆனா அறியாமையில் இருக்கிறோம். அந்த அறியாமை அறியாமை வேணும்னு நம்ம நயவஞ்சகமா போல, புரியல, புரியாத நிலை, சின்ன குழந்தை மாதிரி. அதுதான் பேதமை. பேதமை அழகான வார்த்தை. பிறப்பு என்னும் பேதமை நீங்க. ஏன் பிறந்தேன் தெரியலையே. யார் பேர் வச்சாங்க? அப்பா அம்மா வச்சாங்க. ஏன் இந்த பேர் வச்சாங்க தெரியலையே. நீ ஏன் முஸ்லிமா பிறந்த தெரியலையே. நீ ஏன் பிஏ படிச்ச தெரியலையே. நீ ஏன் பேங்க்ல வேலை பண்ண தெரியலையே. நீ ஏன் கல்யாணம் பண்ணிட்ட தெரியலையே. இது அறியாமை அல்ல, இது பேதமை. அழகான வார்த்தை. அப்பா அம்மா பெற்றுக்கிட்டாங்க, குழந்தைய அப்பா அப்பா அம்மா பேர் வச்சாங்க, ஏத்து. அப்பா அம்மா ஸ்கூல்ல படிக்கணும், படிச்சேன். அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணிக்கிட்டு. அப்பா அம்மா வேலைக்கு போக சொன்னா வேலைக்கு போ. ஏன்டா போனேன் தெரியலையே. ஏன் கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியலையே. பேதமை. பேதமை. சுயமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையற்ற, அதே நேரத்துல கெடுதல் இல்லாத. அதுதான் சார் வார்த்தை. நீங்க கெட்டது நினைக்கல. அப்பா படினாரு, படிச்சீங்க, கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டீங்க, குழந்தைய பேரு பேத்துக்கிட்டீங்க. பேதமை. எதுக்காக? அப்ப கேள்வியே வராத ஒரு அறியாமை. அந்த அறியாமை பேதமையின் பார்ப்பட்டது. ஹெல்ப்லெஸ் ஸ்டேட். யூ ஹாவ் நோ இண்டிபெண்டன்ஸ். யூ ஆர் இன்டர்டிபெண்டன்ட். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கா கேட்டா எங்க அப்பா வருத்தப்படுவார், எங்க அம்மா வருத்தப்படுவார். நாளைக்கு நான் வேலைக்கு போகாட்டா எங்க அப்பா வருத்தப்படுவார், அம்மா வேலை பண்ணும். நமக்கு நாளைக்கு குழந்தைய பத்திக்காகாட்டி கடைசி காலத்துல கஷ்டப்படுவோம், அப்பா வருத்தப்படுவார். So it's always dependent, interdependence. அதுதான் பேதமை. You are helpless. வேணும்னு பண்ணல, it happened. பிறப்பு என்னும் பேதமை நீங்க. அப்படி திருவள்ளுவர் ஹையர் நிலைக்கு போறார். இந்த பிறப்பே ஒரு பேதமை. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி சட்டில். இட் இஸ் வெரி சட்டில். நீ பிறக்கணும் பிறக்கல, பிறப்பு வந்தது. அந்த பேதமை நீங்க. அதுல இருந்து நீ விடுபடணும்னு சிறப்பு என்னும் செம்பொருள். அற்புதமான வார்த்தை. செம்பொருள், உண்மையான பொருள், நிஜமான பொருள், நிரந்தரமான பொருள், நிலையானது. அதை காண்பது அறிவு. எந்த அறிவை நான் அறிவை பெற்றுவிட்டேனே ஆனால் எனக்குள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நோக்கித்தான் நீ செல்ல வேண்டும். அதுதான் மெய் உணர்தல். உண்மையான வஸ்து எது, நிரந்தரமானது எது என்று கேட்டுக்கொண்டே நீ அதை நோக்கி முன்னேறுவேயானால் செம்பொருள் காண்பது அறிவு. சார் அற்புதமான அற்புதம். எதுக்கு? பிறப்பு என்னும் பேதமை நீங்க. திட்டவே இல்லை. அது வள்ளுவர் சொல்ற, திட்டவே இல்லடா, நல்ல பையன் தெரியும். ஏன்னா யூ ஆர் ஹெல்ப்லெஸ். உன் பிறப்பே உங்ககிட்ட கிடையாது, எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. சோ அதனால உன்னை திட்டல. ஆனா இது மாதிரி மக்கு ஜடமா இருக்காது, மக்கு மொண்டமா இருக்காது, எல்லாருக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்காது. நீ எதுக்கு எது நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்குது அதை யோசிச்சு பார்த்து வா. அதுக்குதான் வழிகாட்டுறேங்கிறார். அற்புதமான திருக்குறள். பிறப்பு என்னும் பேதமை நீங்க. பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து நீ விடுபட வேண்டுமானா சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. நிரந்தரமான ஞானம் எது
எது எனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, அந்த அறிவை நோக்கி, அந்த ஞானத்தை நோக்கி நீ செல்வாயாக. எவ்வளவு அழகா டைரக்ட் பண்றது சார். உங்களுக்கு திட்டவே இல்லை சார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எங்கேயுமே கிடைச்சிக்க மாட்டாங்க. ஏன்டா இப்படி இருக்கிற, உருப்படுறா உருப்படுற வழியை பாருடா. 9 சார்பு உணர், அற்புதமான திருக்குறள் சார். வார்த்தை ஜாலம் பாருங்க. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரும் நோய். இந்த பட்சி பண்ணுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. சார சார சாரன்னு ஒரு பாட்டு வரும் ஒரு சினிமாவில். அதுல வைரமுத்து எழுதியிருப்பார். 7-8 சாரம் வரும். ஏதோ பாடுறோம் சார சார சாரன்னு வரும். அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்து திருவள்ளுவர். அவர் கூட அழகா எழுதியிருக்கிறாரு. அந்த காலத்து வைரமுத்து நினைச்சுக்கிட்டேன் பாருங்க. சார்பு உணர்ந்து சார்பு கெட, நீ எதை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்வாயேயானால், உணர்வதற்கு செம்பொருள் காண்பதற்கு சார்பு கெட, ஒன்றை பற்றி சார்ந்து இருப்பதை நீ என்றைக்கு விலக்கிக் கொள்கிறாயோ ஒழுகின் பின்பற்றுவாயேயானால். முக்கியம் சார், ரொம்ப முக்கியம். அதுவும் துறவு நிலையில ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கும் வயசாச்சு, ஒய்ஃபுக்கும் வயசாச்சு. ஏண்டிமா ஒரு டம்ளர் தண்ணி கொடு, ஒய்ஃப் பாக்குறாங்க. ஏங்க அங்கேதான் இருக்குதா மக்கு, டம்ளர் இருக்கு. as simple as that. நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒய்ஃப் எந்திரிச்சு அந்த டேபிள் இருக்கிற மக்குல இருந்து அந்த டேபிள் இருக்கிற டம்ளர்ல தண்ணி ஊத்தி இந்தாங்கோ தரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. உங்க ஒய்ஃப் நினைக்கிறாங்க, ஏன்டா மனுஷா, கையற்ற தூரத்துல மக் இருக்குது, கையற்ற தூரத்துல டம்ளர் இருக்கு, ஊத்தி குடிச்சா குறைஞ்சா போயிடுவது. உனக்கு வயசான மாதிரி தான் எனக்கு வயசாகுது, உனக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி தான் எனக்கு வலிக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல எது சரி எது தவறு? நீங்க கேட்கறது முன்னாடியே அந்த அவளுக்கு வயசாச்சு பாவம், நேத்துல இடுப்பு வலி சொல்லிட்டு இருந்தா. நீ இருமா, கேட்கவே வேண்டாம், நீ ஏன் தண்ணி ஊத்தி குடிச்சீங்கன்னு. ஏங்க என்ன கேட்டிருக்க கூடாது, நான் கொடுத்துருப்பேனே. ஆனந்தம் சார், மனுஷனுக்கு வாழ கத்துக்கணும் சார், கத்துக்கணும். அந்த அம்மா உங்க வீட்டுல அவங்க குனிகிறாங்க, இருமா நான் எடுத்து தரேன், நீங்க ஊத்தி கொடுங்க, நீங்க தெய்வமா இருங்க. அதுதான் செம்பொருள். அன்பு என்பதை நீ மெய்யால் உணர வேண்டும், உள்ளத்தால் உணர வேண்டும், உதிரத்தால் உணர வேண்டும், என்பால் உணர வேண்டும், நரம்பு மண்டலத்தால் உணர வேண்டும். உங்கள் சகசரஹாரத்தில் அன்பு 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 என்பது உயிர் தோங்க வேண்டும். அதுதான் அண்ணாமலை தீபம், அதுதான் அண்ணாமலையார் தீபம். சகசிரஹாரத்தில் சகச தளங்களும் மலர்ந்து அறிவொளியில் ஜீவ ஜோதியில் ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அப்பொழுது நீதான் கடவுள். நீ இருக்கக்கூடிய நிலைதான் வீடு பெற்ற நிலை, மற்ற எதுவும் கிடையாது. அதை நோக்கி முன்னேறு. சார்பு உணர்ந்து, as long as you are dependent on anything, you are a slave. You will never have peace of mind. எனக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள பையன் சரியா பாத்துக்கிறது இல்ல, மருமகள் கவனிக்கிறதே கிடையாது, அது பேத்தி அதை விட பெருசு. அந்த நிலையில அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மகனே எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னு ஒரு ரூம், ஒரு கேஸ் ஸ்டவ் இது மட்டும் செஞ்சு கொடுறா போதும்னு கேட்டான். அந்த அம்மாவுக்கு 85 வயசு ஆகுது. பையன் பார்த்தான், பொண்டாட்டி பேச்சு கேட்காட்டி பொண்டாட்டிக்கிட்டே வாங்கி கட்டிக்கணும், பொண்ணுகிட்டே வாங்கி கட்டிக்கணும். சரிம்மா உனக்கு சந்தோஷமா சௌரியமா இருப்பியா, என்னவோ இவன் நல்லது பண்ற மாதிரி, சண்டை போட வக்கு இல்ல. சரிம்மான்னு ஒரு வீடு பார்த்து, அந்த அம்மா கண்ணு தெரியாது, கால் பார்வை, காது சுத்தமா கேட்க. அந்த அம்மா இன்னைக்கும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க, தினம் பூஜை பண்றாங்க, தினம் கோயிலுக்கு தட்டு தடு மாதிரி போயிருக்காங்க. ஷீ இஸ் இண்டிபெண்டன்ட். இப்ப எல்லா சொந்தக்காரங்களும் நாங்க செஞ்சு தரேன், நாங்க செஞ்சு தரேன், வேண்டாம், என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்க எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கு அன்புக்கு மிக்க நன்றி. எனக்கு அந்த அம்மா மேல ரொம்ப மரியாதை, ரொம்ப ரொம்ப மரியாதை. கண்ணு தெரியாது, கால் பார்வை, காது சுத்தமா கேட்காது, இருந்தாலும் she is independently living. அதுதான் சார் வாழ்க்கை. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். நீ எதை மேல டிபெண்டன்ட் பண்ணிருக்கன்னு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணு. அது இல்லாம உன்னால இருக்க முடியுமான்ட்டு வழியை தேடு.
மற்ற அழித்து சார்தரா சார்தரும் நோய். நீ சார்ந்திருக்கும் பொழுது அது ஒரு நோய். யூ ஆர் டிசீஸ்ட். அங்க நீ இன்பமே கிடையாது, சந்தோஷம் கிடையாது. உருன்னு இருப்பீங்க, டென்ஷன்ல இருப்பீங்க, பிபி எகிரும். சார் தரும் நோய். சார்பு ஒரு நோய். சார் தரா அந்த நிலையில் இருந்து பழகிவிட்டார். இறப்பு பிறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து நீ தானாக விடுபட்டு விடும். அற்புதமான குரல் சார். சார்பு உணர்ந்து சார்பு கடவுளையின் ஒருவன் அனைத்து படைப்புகளுக்கும் காரணமாகிய பரம்பொருளை மெய்யுணர்வால் உணரணும். பரம்பொருளை எப்படி உணரணும்? மனுஷனுக்குள்ள நீ கடவுளை பார்க்கணும். உன்னுடைய மனைவிக்குள்ள கடவுளை பார்க்கணும். உனக்குள்ள கடவுளை பார்க்கணும். இரு வினைகளுக்கும் அடிப்படையான உடல் உணர்வு சார்ந்து இறப்பு பிறப்பு என்னும் சுழற்சிக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய நிலை. சார்தரும் நோய் அழித்து மற்றும் சார்தரும் இரு வினைகளின் காரணமாக ஏற்படும் சுழற்சியிலிருந்து உன்னை விடுபட செய்யும். சார் எப்பேற்பட்ட வழிமுறை காட்டுறா சார் வள்ளுவர். கடைசியில நெத்தி அடி அடிக்கிற. எப்பவுமே எனக்கு அந்த கடைசி குரல் ரொம்பவுமே முக்கியம். இதுக்கு எல்லாத்துக்கும் எதுடா காரணம்ங்கிற த எசன்ஸ் ஆஃப் மெய் உணர்வு, காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய். நாமம் உன்னுடைய ஐடென்டிட்டியே போயிடுச்சு. எதனால? நீ மெய்யுணர்வு நிலைக்கு வந்துட்ட, அதை பார்த்து போனோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கே, அதன் வழியில பட்டா நீ மேலேயே போக முடியாதுடா மவனே. கைய காலை வச்சுக்கிட்டு என் வழியில வாடாங்க. காமம் ஆசை, பேராசை. இங்க காமங்கிறது lust alone, added to that all kinds of the desires. வெகுளி, அந்த காமம் நிறைவேற காட்டி கோபம், மூக்கு மேல கோபம். எங்க வீட்டுல ஒரு காலத்துல எங்க அப்பா எங்க குமுதம் வாங்கும். குமுதம், ஒரு குமுதம் புத்தகம் அப்ப வாரம் வாரம் வரும். குமுதம், ஆனந்த விகடன், கல்கி, இது மாதிரி வரும். அந்த குமுதம் எங்க வீட்டுக்கு வந்துச்சுங்க. எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒரு நாள் எங்க அம்மா படிச்சு வச்சுட்டு அடுக்கலைக்கு போனாங்க. எங்க அப்பா எடுத்து படிச்சு வச்சுட்டு இருந்தார். நடந்தது வாழ்க்கையில். நான் அப்ப காலேஜ் படிச்சுட்டு, எங்க அம்மா வந்து எனக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எடுத்துட்டீங்களே. நான் எடுத்துக்கிட்ட, அவனுக்கு என்ன குறைஞ்சு போச்சு, நீ அப்புறம் படி. எனக்கு பாதி படிச்சுக்கிட்டு இருக்கேங்க, இந்த படிச்சு தோல அப்படின்ட்டு எங்க அப்பா வீசி எறிஞ்சாரு. இவன் 70 and all. ஏன் என்ன மனுஷன் தான் தோணிச்சு எனக்கு. இவன் அப்ப நான் இவன் அம்மா அப்பாவை அடுக்கல கஷ்டப்பட்டுட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு ஒரு குப்பை புஸ்தகம் எல்லாம் கற்பனை வேண்டாம். இப்ப சீரியல் மாதிரிதான் அதுவும். அத சரி படிச்சுட்டு கொடுமான தலை போற காரியம். அது என்ன மிகுள், எதுவுமே கோபம். அப்போ நீ 70 வருஷத்துல என்ன கத்துக்கிட்ட? எங்க அப்பா வீசி எறிஞ்சார். எங்க அம்மாவுக்கு செம்ம கோபம். நீங்களே படிச்சு நீங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. அந்த வார்த்தை இன்னும் அந்த காதுல ஒழிக்குது. எனக்கு 75 வயசாச்சு. நீங்களே அதை கட்டிக்கிட்டு அழுங்க. அப்பாக்கு என்ன டிகிரி போச்சு, இந்த வீட்டுல மரியாதையே கிடையாது, மட்டும் மரியாதை கிடையாது அப்படின்ட்டு இவர் பக்கம். அந்த அம்மா, எங்க அம்மா அங்க சாம்பார் பக்காங்க கடுக்கலை குதிக்க, எங்க அப்பா ஹால்ல குதிக்க. நான் நிஜமாலுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள. என்னடா உறவு முறை, இத்தனை வருஷம் தாம்பத்தியம் பண்ணி இதுதான் எங்க அப்பா அம்மா கத்துக்கிட்டாங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரலையா? அப்ப நீ நாமம் போட்டு என்ன பிரயோஜனம், பட்டம் போட்டு என்ன பிரயோஜனம், ஊழல் போட்டுட்டு என்ன பிரயோஜனம்? சக மனிதரை மதிக்க தெரியாது நீ என்னவாக இருந்தால் என்னை பொறுத்தவரையில் நீ ஒரு ஜடம், நீ ஒரு விலங்கு. நீ எங்க வாழ்க்கையில இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அது செய்யலாமா? அந்த புத்தகத்தை விட்டெறிஞ்சா ஒருத்தருடைய தன்மானத்தை, ஒருத்தருடைய சுயமரியாதையை நீ கொல்லுகிறாய். யூ ஆர் மர்டரிங். இல்ல, what is it that you learn? What is it you boast of saying that you are வேதத்தை ஓதறேனான திருப்பாவையை படிக்கிறேன்? எனக்கு நோ யூஸ். காமம், வெகுளி, மயக்கம், அறியாமை, இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். இதுல உன்னுடைய நிலையை நீ இழந்து விடுகிறார். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி
காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் பிரிமிசஸ்ல 4000 திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் செய்கிற உரிமை அகோபில மட்டத்துக்கு தான் உண்டு, ஜிஆர் மட்டத்துக்கு கிடையாது. சார் பாருங்க சார், மனுஷன் பெருமாளை தூக்கிட்டு வர்றாங்க. அங்க தெரியாம ஒரு ஜிஆர் படம் அவங்க திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறாங்க. அவ்வளவுதான், பெருமாள் இறக்கி வச்சுட்டாங்க. 2 பேருக்கும் சண்டை. அது எப்படி நீ இந்த கோவிலுக்குள்ளார நாராயண திவ்ய பிரபந்தம் சேவிக்க, அது எங்கள் உரிமை. இவன் சொல்றான், போடா மாத்திக்கோட, நான் பேச வேண்டாம். 2 பேரும் அடித்தடி எல்லாம் சிரிப்பா சிரிச்சாங்க. யூடியூப்ல வந்தது. அப்ப என்னத்துக்கு இது அன்பா? மத்தவங்க சிரிக்கிற மாதிரி வாழறதான் வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. அதனால் தான் திருவள்ளுவர் அடிச்சுக்கிற நாமம் கெடும் நோய் எது? காமம், வெகுளி, மயக்கம். வெகுளி கோபம், மயக்கம். எல்லாரும் இதுலயும் 60 வயசு, 70 வயசு, 50 வயசு பூணல் போட்ட, நாமம் போட்ட திட்டிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சிரிப்பா சிரிக்கிறாங்க, ரோட்ல போறாங்க. அப்போ நம்ம இந்து மதத்துல எப்படி ஒரு மரியாதை வரும்? இதுதான் நிசித்தவே காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமம் கெடும் நோய். நோய்ங்கிற உனக்கு வந்து விமோச்சனமே கிடையாதுடா. மெய்யுணர்வேக்க அன்பிட். காமம் தடுக்காத, கண்ட்ரோல் பண்ணாத, அலசி ஆராய்ஞ்சி இது எனக்குள்ள என்ன பண்ணுதுன்னு யோசி. மெய் உணர். அந்த காமத்தினுடைய மெய்மையை, அதற்குள் உண்மையை உணர்ந்து கொள்வாயா. அடுத்தது வெகுளி. கோபம் எனர்ஜி எல்லாம் போகுது. இது என்னைக்குள்ள என்ன பண்றது? எனர்ஜி ஷிஃப்ட். யூ ஹேவ் டு see the பிரதிபக்ஷ பாவனா. மயக்கம், அறியாமை. இவை 3 நாமம் கெடும் நோய். நம்மளை கெடுக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் கெடுத்து உண்டு இல்லைன்னு பண்ற ஒரு நோய் போன்றது இந்த 3. அதனால இப்ப மெய் உணர்வு நிலைக்கு வந்துட்ட, எவரெஸ்ட் சிகரத்தை தொட போற, கொடியை ஏற்றி நட போற, சர்வ ஜாக்கிரதையா இருந்தான் அவனு. உன்னை கெஞ்சி கேட்கிறதாட்டு திருவள்ளுவர் கெஞ்சறார் சார். இத்தனை இதுல திட்டினவர் கடைசியில காமம், வெகுளி, மயக்கம். மகனே, எவரெஸ்ட் வந்துட்டடா, கொடியை நாட்ட போறடா. அடுத்தது அவா அறத்துல முடிச்சுட்டீன்னா நீ தாண்டா ஞானி. கைய பிடிச்சிட்டு வந்துட்டடா, நீ எழுதுறது இல்லாம என்னைய வேற எழுதுருவா. இவனோ திருக்குறளை பெருசா படிச்சானா, என்னத்த படிக்கிற ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலுக்கு, என்னடா இவன் இப்படி இருக்கான்னு எனக்கு திட்டு வாங்கி கொடுக்காத அப்படின்னு வள்ளுவர் மிக அழகாக முடிக்கிறார். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமம் கெடும் நோய். ஆக நாம் எப்படி மெய் உணர்வு என்பது மிக மிக அழகான ஒரு அற்புதமான அதிகாரம். அதுக்கு அடுத்தது அவா அறுத்தல். போடா அப்படின்னு நம்ம எஞ்சின் இருக்கக்கூடிய அந்த சேஷோ அந்நியாக அதுக்குள்ள தொடச்சு போட்டோம்னு அடுத்தது ஊழியல். அதுக்கப்புறம் தான் நம்ம அவைக்குள் எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு சார். அவ்வளவு அழகெடுத்துட்டு போறாங்க சார் அவை. ஞானம் என்கிறது அப்படியே பிழிஞ்சு கொடுக்குறாங்க அற்புதமாக. 31 அதிகாரங்களில் முழுமையாக இவருடைய ஆஸ்ட்ரல் ஃபீல்ட், இவருடைய பிசிக்கல் ஃபீல்ட், ஆஸ்ட்ரல் ஃபீல்ட், காசல் ஃபீல்ட், இது வரைக்கும் நிஜமாலுமே இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம், எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியாது. தவ பையன் எனக்கு அந்த அம்மா கண்ணில் பட்டாங்க. ஞானக்குள் அவ்வை ஞானக்குள் அலசி ஆராயிறாங்க. அக்கு வேற, இதாண்டா உன் உடம்பு, இதாண்டா உடைய ஆஸ்ட்ரல் ஃபீல்டு, இதாண்டா உங்க காசல் ஃபீல்டு, புரிஞ்சுக்கோ, நீ வந்து இந்த வழி. எனக்கு நிஜமாலுமே இறைவனுடைய அருள், சத்குருவினுடைய அருள் அந்த புஸ்தகம் காணப்பட்டது. ஆக அது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் கூட பயணித்து வருவதற்கு நான் நன்றி பாருங்க. ஆக இதுவரை என்னோட பயணித்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு நான் மெய் உணர்தல் 3 வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி ஜனங்க இருக்காங்க, உங்களை சுத்தி பொருள்கள் இருக்கு, உங்களை சுத்தி சந்தர்ப்பங்கள் இருக்கு, சூழ்நிலைகள். இந்த 3 சண்டை போடாதீங்க. அதனுடைய மெய் அதனுடைய என்ன ஆழம், எதை நான் ஃபாலோ பண்ணேன்னா அவனை சந்தோஷமா இருப்பான், நானும் சந்தோஷம். அதுதான் மெய் உணர்வு. மற்ற ஏதோ வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம். தேங்க்யூ சார். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. பார்க்கலாம். தேங்க்யூ சார். அந்த உடுமலை.comல அந்த புக்கு பேர் என்ன நான் பார்த்தேன்.